ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பிக் டாபிக். மஞ்சப்பொடி மாமா அப்படின்னு எல்லோராலையும் அன்பால் அழைக்கப்படக்கூடிய சாட்டை துரைமுருகன் அவர்கள் மேலே தாவேகா தொண்டர்கள் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஆன்லைன் மூலமாக. திருச்சி சேர்ந்த தாவேகா தொண்டர்கள் தான் பார்த்தோன்னா இதை பண்ணியிருக்காங்க. அதுவும் மகளிர் காவல் நிலையத்தில் பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஆன்லைன் மூலமாக. இதுதான் முக்கியமானது. கேஸ் வந்து என்ன ஃபைல் ஆயிருக்கு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று, யார்கிட்ட ஃபைல் ஆயிருக்கு அப்படின்றது மிக முக்கியமான ஒன்று. மகளிரை பற்றி அவதூறாக பேசுனதுக்காக மகளிர் காவல் நிலையத்திலே பார்த்தோன்னா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க திருச்சி சேர்ந்த தாவேகா தொண்டர்கள். அப்படி என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, இவர் யாரை தான் மரியாதையாக பேசியிருக்காரு, யாரையும் மரியாதையாக பேசுனதும் கிடையாது. மரியாதைனா என்னென்னு தெரியாது. உட்காந்துட்டே பார்த்தோன்னா நான்லாம் உன்னை விட பேசுவேன், என் வாயில் பயங்கரமான வார்த்தைகளெல்லாம் வரும் அப்படி, நான் கண்ட்ரோல் உட்காந்துருக்கேன் அப்படின்னு யூடியூப் முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற நபர் தான் இந்த சாட்டை துரைமுருகன். அப்படி என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, ரீசெண்டாக போட்ட வீடியோவில் தளபதி விஜய் அவர்களை பார்க்க வந்த கூட்டத்தை பார்த்தோன்னா ரொம்ப கேவலமாக தற்குறி கூட்டம், முட்டாள் கூட்டம் அப்படின்னுலாம் பேசியிருந்தார். அந்த கூட்டத்தில் தளபதியோட ரசிகர்கள் தொண்டர்கள் மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் இருக்காங்க. அதை பற்றி பேசுகிறது மிக தவறான ஒரு செயல். விஜய் பார்க்குறதுக்கு எந்த கூட்டம் வந்தாலும், யார் வந்தாலும், பெரியவங்க, வயசானவங்க, உடல் ஊனமுற்றோர் கூட வந்திருக்கலாம். இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்களா, அவங்க எல்லாருமே பார்த்தோன்னா இவங்க ஒட்டுமொத்தமாக வந்து தற்குறி கூட்டம், முட்டாள் கூட்டம் அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி பேசுனா பார்த்தோன்னா மிகப்பெரிய தவறான ஒரு செயல் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் பேசியிருக்கோம். ஆனால் இந்த நாம் தமிழர் குரூப்புக்கு எப்படிங்க மரியாதையெல்லாம் தெரியும்? வாயை திறந்தாலே பார்த்தோன்னா வந்து நீ ஒரு அப்பனுக்கும் ஆத்தாளுக்கு பிறந்திருந்தா அப்படின்னு இந்த சீமான் தற்கொலையை சொல்லி கொடுத்துருப்பார்ல, அவரை பேசின பேச்சில் எடுத்துகிட்டு பார்த்தோன்னா சீரியஸாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி பேசணும் அப்படின்னா ஒரு பெண்ணை வந்து நம்ம இழிவுபடுத்துகிறோம் அப்படின்னு கூட யோசிக்காமல், சிந்திக்க தெரியாமல் ஒரு தற்கொலை தலைவன் பேசுகிற விஷயத்தை எடுத்து பார்த்தோன்னா பேசிகிட்டு இருக்கிற குரூப்புக்கிட்ட எப்படி மரியாதை எதிர்பார்க்குறது, என்ன சொல்லி புரிய வைக்கிறது? இதில் வந்து எல்லாரையுமே பேசுறதுக்கு தூண்டுறது, அதாவது நான் இப்படி பேசுகிறேன் நீயும் இப்படி பேசு அப்படின்னு தூண்டி விடுறது யார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த கட்சியை சேர்ந்த தலைவன் சீமான், அதுக்கப்புறமா இந்த மஞ்சப்பொடி மாமா சாட்டை துரைமுருகன், இவங்க தான். இப்படி தான் பார்த்தோன்னா பேசி இப்போ மாட்டிக்கிட்டாப்புல சாட்டை துரைமுருகன். அதுவும் யாரை பேசுகிறாங்க அப்படின்னா, பெண்களை பேசி மாட்டியிருக்காரு. அவள் இவள் அப்படின்னு ஒருமையில் பேசி, ஒருத்தி அப்படின்னுலாம் ஒருமையில் பேசியிருக்காரு. ஒருத்தி வந்து அழுகிறா, ஏன்னு கேட்டால் நான் வந்து விஜயை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி அழுகிறா. இன்னொருத்தி வந்து அழுகிறா, அவளையே அப்படின்னு கேட்டால் நான் விஜயை பார்க்கலான்னு அழுகிறா அப்படின்னு ஒருமையில் பார்த்தோன்னா பேசிகிட்டு இருக்காங்க. சப்போஸ் இப்போ இவர் ஒய்ஃபையோ வச்சுக்கோமே, இவர் ஒய்ஃபையோ இல்லை ஒய்ஃபோட சிஸ்டரையோ இல்லை இவரோட சிஸ்டரையோ பார்த்தோன்னா நம்ம அவள் இவள் அப்படின்னு ஒருமையில் பேசினா இந்த தற்கொலை ஒத்துப்பானா? ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ இவரை கூட நம்ம அவன் கூப்பிட்டே இவருக்கு எப்படி இருக்கும்? நம்ம மோஸ்ட்லி பார்த்தோன்னா இந்த மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணது கிடையாது. இவருக்கு வீடியோவே போட்டாலும் நம்ம இவ அப்படின்னாலாம் பெரிய அளவில் பேசுனது கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும் இவர் மேலே இருக்கிற மரியாதை அப்போல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. யூடியூப் ரூல்ஸ்னு ஒன்று இருக்குது, அதில் அப்படி பேசக்கூடாது அப்படின்றக்காக தான் வாய் மூடிட்டு இருக்கேன். இல்லை அப்படின்னா எங்கள் வாயிலெல்லாம் வேறு மாதிரி வரும். அதெல்லாம் பேசுனா புது புது வார்த்தைகளாக இருக்குது கேட்குறக்கு. எங்களுக்கெல்லாம் பேச தெரியாதுன்னு நினச்சிட்டாரு போல் இவருக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும், இவருக்கு மட்டும்தான் வாய் இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிப்பார். பேசாமல் இருக்கிறது ஒரு குத்தமாக இருக்குது, இவங்களுக்கு பேச வச்சுட்டு போகிறாங்க. சரி ஓகே, அப்படி பேசினா இந்த மாதிரி ஒரு நாள் தான் யாராவது கேஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா நம்ம தான் மாட்டிட்டு முழிக்கணும். இப்போ அந்த தற்கொலை அப்படி தான் மாட்டிட்டு முடிச்சுட்டு இருப்பாங்க. எங்கே உட்காந்து பார்த்தோன்னா புலம்பிட்டு இருக்காருன்னு தெரியல. அதுவும் மகளிரை பற்றி பேசி மகளிர்கிட்டே அந்த கம்ப்ளைண்ட் போயிருக்கு, மகளிர் காவல்கிட்டே கம்ப்ளைண்ட் போயிருக்கு அப்படின்னா பயந்து தான் ஆகணும். இது வந்து வேறு ஏதாவது இருந்தால் கூட பரவாயில்ல, மகளிரை பற்றி தவறாக பேசுனதுக்காக மகளிர் காவல் நிலையத்திலே கம்ப்ளைண்ட் போயிருக்கு அப்படின்னா இது மிகப்பெரிய விஷயம் தான். கூப்பிட்டு விசாரிக்கிற கூட வாய்ப்புகள் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. நடக்கும் தான் நினைக்கிறேன், பார்ப்போம், அதை அப்புறம் பார்ப்போம். இப்போது இந்த மகளிரை பார்த்தோன்னா அவள் இவள் அப்படின்னு ஒருமையில் பேசுனதுக்காக தான் இவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க திருச்சியை சேர்ந்த தாவேகா தொண்டர்கள். சரியான ஒரு விஷயம்தான். ஆனால் இன்னொரு சைடு இவருக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா, இவன்னா அவ்வளோ பெரிய ஆளாக இவரெல்லாம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தோணும். இந்த ஆளாக பார்த்தோன்னா ஒரு ஆளாகவே மதிக்கக்கூடாது. இவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து தேவையில்லாமல் இவரை பார்த்தோன்னா ஒரு பெரிய ஆளாக்கி, இதெல்லாம் தேவையா அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணும். பெரிய ஆளாவார் அப்படின்னா நெகட்டிவ்லாக தான் பெரிய ஆளாக முடியுமே தவிர பாசிட்டிவான விஷயமெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாம் தமிழரில் பாசிட்டிவான விஷயமா, தலைவனே ஒரு பாலியல் குற்றவாளிங்கும் போது அப்படி எப்படிங்க பெண்களுக்கெல்லாம் இவங்க வந்து மரியாதை கொடுத்து பேசுவாங்க? மஞ்சப்பொடி மாமான்னு பேர் வந்தது காரணம் என்ன அப்படின்னா, மஞ்சப்பொடி எங்கேயோ தடை வைக்கணுமாமா, இவர் போய் எங்கேயோ வேலை பார்ப்பாராமா, அதெல்லாம் கேட்டிருப்பீங்க. இந்த மாதிரி பெண்களை ஆபாசப்படுத்தி அசிங்கமாக பேசுகிற குரூப் தானே இவர். அப்புறம் பெண்களை பார்த்தோன்னா அப்படின்னு பேசுகிறது, அதுக்கப்புறமா என்ன சொல்கிறது, ஒரு அப்பனுக்கும் ஒரு ஆத்தாளுக்கும் பிறந்திருந்தா இதுக்கு பதில் சொல்லு அப்படின்றது. ஒரு அப்பனுக்கும் ஒரு ஆத்தாளுக்கு பிறக்கல அப்படின்னா பதில் சொல்லக்கூடாதா? பதில் சொல்லணுமா? இதில் என்ன மாதிரியான ஒரு மீனிங் வருது? இவங்களாம் இதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. இதையே திருப்பி கேட்டோம் அப்படின்னு நீங்கள் வேணால் நோட் பண்ணிங்கன்னா நல்லாவே தெரியும். இந்த நாம் தமிழர் குரூப் கிட்ட யாரோ ஒருத்தர்கிட்ட எந்த கேள்வி வேணாலும் கேட்டு பாருங்களேன், ஃபஸ்ட்டு வந்து குடும்பத்தை தான் அபியூஸ் பண்ணி பேசுவாங்க, ஃபஸ்ட்டு ஃபேமிலி தான் திட்டுவாங்க. இதுதான் அவங்களோட நிலைப்பாடு. அண்ணன் வளர்த்து வச்சிருக்கிற முறை அதுதான். அது சரி, அவரே பாலியல் குற்றவாளி, அவர் என்ன வேற என்னத்தை சொல்லி தருவார்? ஸ்டேஜ் ஏறி பார்த்தோன்னா பேசுறது. சரி, இப்போது தளபதி பார்க்க வந்த இந்த கூட்டத்தை தற்குறி கூட்டம், முட்டாள் கூட்டம், சினிமாக்காரன் பின்னாடி போகிற கூட்டம் அப்படின்னு பேசினா எல்லாருக்கும் கோவம் வரதான் செய்யும். இது வந்து இவர் எதுக்காக பேசுகிறார் அப்படின்னா, அந்த சுற்றுப்பயணத்தில் ஒரு சின்ன பையன் பேசியிருப்பான் போல், சீமான்லாம் இங்கே வந்து அவ்வளோதான், அவனெல்லாம் பார்த்தோன்னா சம்பவம் பண்ணிடும் அப்படின்னு பேசுனதுக்காக இவர் பேசுகிறாராமா.
சரி, இப்போது அப்படி அவனை பேச தூண்டுனது யார் அப்படின்னா அந்த சீமானும் சாட்டை துரைமுருகனும் தான். நீங்கள் தளபதி பற்றி தவறாகவும் அவதூறாகவும் அவன் இவன் பேசுகிறது, அவங்கள பார்த்தோன்னா தற்குறி கூட்டம் முட்டாள் கூட்டம் அப்படின்னு தளபதி கொள்கை தலைவரை அறிவித்ததுலேருந்து நீங்கள் தான் பேசிகிட்டு இருக்கீங்க. பேசுறதுக்கு தூண்டுனதே நீங்கள் தானே. அவங்க வாண்டடாக வந்து பேசியிருக்காங்களன்னா இல்லை. சீமான்லாம் பார்த்தோன்னா தளபதி பற்றி பேசாத பேச்சுகளே கிடையாது. ஒன்று சாலையில் அந்த பக்கம் நில்லு, இல்லை இந்த பக்கம் நில்லு, நடுவில் என்ன லாரியில் அடிபட்டுரு அப்படின்னு இப்படியெல்லாம் பேசினா அந்த தொண்டர்கள் கோவப்படாமல் என்ன செய்வாங்க? அப்படி தான் பேசுவாங்க. அப்போ பேசுனது அவனாக இருந்தாலும் பேச தூண்டுனது யார் அப்படின்னா இந்த குரூப்பு தான். அதில் ரீசெண்டாக பார்த்தோன்னா இந்த சாட்டை துரைமுருகனெல்லாம் விஜயெல்லாம் வந்து சீமானோட காலுக்கு வருவாரா, கால் தூசிக்கு வருவாரா அப்படின்லாம் பேசுனாங்களே. அப்போ அவங்கள அந்த மாதிரி கேட்க தான் செய்வாங்க. ஏன்னா நீங்கள் தான் அந்த உரண்டை இழுத்து வச்சுருக்கீங்க. நீங்கள் பேசுனதுக்கு தான் அவங்க பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இதில் அவங்க தான் முதல்ல பேசுனாங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறது. நீங்கள் தானப்பா எல்லாத்தையும் ஆரம்பித்து வச்சது, நீங்கள் தானே ஸ்டார்ட் பண்ணி வச்சது. சரி, விஜயை பார்க்க தற்கூரி கூட்டம், முட்டாள் கூட்டம், கோமாளி கூட்டம் வந்துட்டு போச்சு. அதை பற்றி உங்களுக்கு என்ன? உங்களுக்கும் அந்த கூட்டத்துக்கு என்ன சம்மந்தம்? அவர் ஒரு கூட்டத்தை கூட்டுறாரு, அவர் போய் பேசுகிறாரு, அவரை பார்க்கலுக்கு மக்கள் வர்றாங்க. அவங்க சம்மந்தப்பட்ட விஷயம். நீங்கள் எதுக்கு அதை பேசணும்? உங்களுக்கு அதுக்கு என்ன இருக்குது? நீங்களாக வாண்டடாக போய் பார்த்தோன்னா அவங்கள அப்படி திட்டினீங்க அப்படின்னா அவங்க அப்படி பேச தான் செய்வாங்க. இதுக்கு யார் பொறுப்பு? நீங்கள் தான் பொறுப்பு ஏற்றுக்கணும். இப்போது இந்த சாட்டை துரைமுருகனே விஜய் அவரில் இவன் பேசின வீடியோக்கெல்லாம் ரீசெண்டாக இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு தளபதி தொண்டனுக்கு கோவம் வரத்தான் செய்யும், அவள் இப்படி பேசத்தான் செய்வாள். அதுக்கு நீங்கள் முதல்ல வாய் மூடிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்களே எதுவும் பேச போகிறது கிடையாது. எல்லாத்தையும் தாண்டி இந்த சாட்டை துரைமுருகனும் சீமான் அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து அம்பலமாயிருச்சுல. இவங்க எப்படி மாற்றி பேசுகிறாங்க, நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சோந்தி மாதிரி மாறிவாங்க. அதுக்கப்புறமா வேணும்னா பார்த்தோன்னா காலை பிடிப்பாங்க, இல்லை அப்படின்னா கழுத்தை பிடிப்பாங்க அப்படின்ற ரேஞ்சில் தான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். சாட்டையோட வீடியோவும் சீமானோட வீடியோவும் தான் பார்த்தோன்னா சோசியல் மீடியாஸில் திறந்தாலே, அதாவது இவங்களே கேள்வி கேட்பாங்க, இவங்களே பார்த்தோன்னா பாஸ்ட்டில் பதில் சொல்லி வச்சுருப்பாங்க. அதை எடுத்து நம்ம பசங்களாக போட்டு வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க. ஓட்டு போகுது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இது எப்படி பார்த்தோன்னா நம்ம வெளிப்படுத்துறது அப்படின்னு தெரியாமல் அந்த கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறும்ல தளபதிக்கு தானே, இவங்களுக்கு வராதில்ல. அந்த கோவத்தில் ஏதோ ஒன்று பேச வேண்டியது தான். அதை பற்றி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது அது அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகி இப்போ அவங்களே பார்த்தோன்னா கட்சியிலேருந்து பல பேர் வெளியே போய் இப்போ அந்த நிறைய விஜய் ரசிகளோட வாக்கையும் இழந்து சீமான் அப்படின்னாலே பார்த்தோன்னா அவதூறு பேசுகிற ஒரு நபர், ஆபாசம் பேசுகிற ஒரு நபர் அப்படின்னு ரேஞ்சுக்கு போய் இந்த சாட்டை துரைமுருகனெல்லாம் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்ல பேரை சம்பாரிச்சு வச்சுருந்தாருப்பா தளபதி பற்றி பேசுறதுக்கு முன்னாடி. இப்போ அவரை பற்றி பேசியும் பார்த்தோன்னா எல்லாமே டோட்டல் க்ளோஸ். இந்த பயத்தில் பார்த்தோன்னே இவங்க கொள்ளிட்டு இருக்காங்க. சரி, ஒரு சாதாரண தொண்டன், விஜய் பார்க்க வந்திருக்கிற ஒரு தொண்டன் அப்படி தான் பேசுவான்றது உங்களுக்கு தெரியும். நீங்கள் கட்சியில் மிக முக்கியமான ஒரு பதவியில் இருக்கீங்கல்ல. இப்போ எப்படி தளபதி பார்த்தோன்னா நீங்கள் என்ன தான் பேசினாலும் அவர் உங்களை கண்டுக்கிறதே இல்லை. அவங்க பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு விட்டுட்டு போயிட்டே இருப்பார். அதுதான் ஒரு தலைவனுக்குள்ள மாண்பு. இப்போ தளபதியோட தொண்டன் அந்த ரஷ்யன் பேசுனதையும் தாண்டி நீங்கள் அவரை விட ஒரு மேல் பதவியில் தானே இருக்கீங்க. அப்போ நீங்கள் எது கோவப்பட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் கடந்து போக வேண்டியதானே. இல்லைனா சின்னதாக ஒரு அட்வைஸ் பண்ணுங்கள். ஒரு அடிக்கு தாங்க வியாடா அப்படின்னா என்னையா அது? கேமரா முன்னாடி உட்காந்துட்டு பேசினா என்ன வேணால் பேசலாம். சரி, இத்தனை தற்கூரி கூட்டம் அப்படின்னு கோமாளி கூட்டம் அப்படின்னு நீங்கள் வீடியோ உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்கள. தளபதி பார்த்தோன்னா வர சனிக்கிழமை மணிக்கு கரூர் போகிறாரு. அந்த கூட்டத்தில் போய் நின்று பேசிப்பாரு முடியுமா? அதுக்கு தைரியம் இருக்கா? தெம்பு இருக்கா? திராணி இருக்கா? அவங்களோட இதிலே கேட்குற ஒரு அப்பனுக்கு ஆத்தாளுக்கு பிறந்திருந்து அங்கே போய் பேசுறதுக்கு தைரியம் இருக்கா? யூடியூப்பில் உட்காந்துட்டு நீ பேசலாப்பா, அங்கே போய் நின்று பேசி தான் பாரு. பேச முடியாது, பயம். இதுலேருந்தே தெரியுதுல்ல நீங்களாம் எந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, அதாவது எறும்பு கடித்தாலே வந்து பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னு ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணுற குரூப் நீங்கள். உங்களை பற்றி தெரியாதா? இப்போ அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம்தான். நல்ல விஷயம் தான். என்ன சொல்கிறது அப்படின்னா அவங்க முக்கியமான ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி தளபதி பேசுனதுக்காக, தளபதியோட தொண்டர்களை பேசுனதுக்காக கூட அவங்க ரியாக்ட் பண்ணல. பெண்களை பற்றி அவதூறாக பேசியிருக்காங்க அப்படின்னு. அங்கே ஒரு பொண்ணு வருது அப்படின்னா தளபதி பார்க்க முடியலன்னு அழுகுது அப்படின்னா அது அவர் மேலே இருக்கிற ஒரு அன்பு. அந்த பொண்ணு அழுகுறது, அந்த பொண்ணு அழுகிறது கூட கிண்டல் பண்ண ஒரு நபர் நீ அப்படின்னா, இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் டேடி இறந்துடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், நீ அழுதுட்டு இருப்ப. அப்போ வந்து செந்தில் வந்து ஒரு படத்தில் அதெல்லாம் இல்லை போய் சிரிங்க அப்படின்னா உனக்கு டென்ஷன் ஆகுமா ஆகாதா? அந்த லெவலில் அவங்க வந்து அவங்களோட பாசத்தை வெளிப்படுத்துகிறாங்க. அதை பார்க்க முடியலன்னு ஃபீல் பண்ணுறாங்க. அடடா இவ்வளோ நாளாக தளபதி பார்க்கல, நம்மளை தேடி வந்தார், அப்போ நம்ம தேடி போய் கூட அவரை பார்க்க முடியலையே அப்படின்னு ஒரு ஃபீலிங்கில் அவங்க அழகாக செய்வாங்க. அது அந்த இடத்துல இருக்கிற ஒரு எமோஷனல், அந்த எமோஷனல் கூட விளையாடுற நீ எல்லாம் பார்த்தோன்னா மக்களோட எமோஷனலை புரிஞ்சுக்கிட்டு எப்படி மக்களுக்கு நல்லது பண்ணுவேன். நாளைக்கு ஜெயிச்சா ஒரு பொண்ணு பார்த்துட்டேன்னு அழுகுதாமா, ஒரு பொண்ணு பார்க்கலான்னு அழுகுதாமா. அது அவங்களோட பாசம், அவங்களோட எமோஷனல். அது தெரியாமல் லூசுத்தனமாக நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்னா நாளைக்கு பார்த்தோன்னா உனக்கும் வந்து ஒரு சப்போஸ் உங்கள் சீமான் ஜெயிச்சிட்டா, சும்மா சொல்கிற அது பேச்சுக்கு தான், தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஒரு மண் இருக்கணும், அந்த மண்ணில் கூட வாய்ப்பு இல்லை. சப்போஸ் ஜெயிச்சிட்டார் அப்படின்னு ஆனந்த கண்ணீரில் அப்போ மிதப்பீங்கல்ல, அழுகையாக வருது, ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது அப்படின்னு பேசுவீங்கள்ல, அப்போ வந்து ஒருத்தர் சிரித்து இதே மாதிரி கிண்டல் பண்ண என்ன பண்ணுவீங்க? கோவம் வராது? நார்மலாகவே இருந்துப்பீங்களா? என்னையாது
மனுஷனோட உணர்வுகளே விளையாடுற குரூப் இந்த குரூப். அப்புறம் எப்படி பார்த்தோன்னா மற்றவங்கள மதிப்பாங்க, மற்றவங்களுக்கு நல்லது செய்கிற குரூப்பில் அரசியல் கட்சி வேறு ஆரம்பிச்சிருப்பாங்க. 2026 அப்புறம் அரசியல் கட்சியே இருக்காது, நாம் தமிழர் குரூப்பே இருக்காது. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா மறுபடி 2010 ஆரம்பிச்சிங்களா, அங்கேருந்து ஃபஸ்ட் நம்பர்லேருந்து வரணும். அதுக்கு உள்ள சீமானுக்கு ஒரு 80 வயசு ஆகி போயிடும். அதுக்கப்புறமா கட்சி யார் கையில் இருக்கோ, கட்சி இருக்கோ இல்லையோ தெரியாது. அதெல்லாம் ஒரு சம்பவம் நடக்கும் பாருங்களேன், அதெல்லாம் நடக்காமலாம் இருக்காது. இவங்க சொல்லுவாங்க, போன எலெக்ஷனில் பார்த்தோன்னா அண்ணாமலை அவர்கள் இப்படி தான் சவால் விட்டார், ஆனால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை மாறணும் அப்படின்னு பேசினாங்க. இந்த டைம் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ராஜா. தளபதி ஃபேன்ஸ் இருக்காங்க வச்சு செய்யறதுக்கு. ப்ளஸ் இன்னும் பார்த்தோன்னா நீங்கள் யார் அப்படின்றது பல தம்பிகளுக்கு தெரிஞ்சு வெளியே கிளம்பிட்டு இருக்காங்க. இனி வரக்கூடிய மக்களுக்கு உங்களை பற்றி நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். நீங்கள் யார் எப்பேற்பட்ட ஆளுங்க, நீங்களாம் எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்க அப்படின்றதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இருந்த வாக்குகளை இழக்க போகிறீங்க. அதனால் மிகப்பெரிய அளவு லாஸ், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீ என்னதான் வீடியோ போட்டு தளபதி தொண்டர்களை கேவலமாக பேசினாலும் இங்கே மைனஸ் ஆகிட்டு இருக்கிறது நாம் தமிழர் குரூப் தான் அப்படிங்கிறதுல எந்த வித சந்தேகமும் இல்லை. அதனால் இதோட பார்த்தோன்னா உங்களோட விளையாட்டை முடிச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் இருக்கிறதையாவது காப்பாற்றிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அப்படின்னா இன்னும் போகிறதா வாய்ப்புகள் இருக்குது. நீ பார்த்தோம்னா கொள்கை பரப்பு செயலாளர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டில் தான் இருக்குது. ஆனால் தளபதி ஒரு கட்சியினுடைய தலைவர். அவரையே நீ அவன் பேசினாங்க அப்படின்னா இனி அவர் சார்பாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்த விஜய் நினச்சா என்ன வேணால் பண்ணிடலாம். இப்போ வர ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், தளபதிக்கு ஒரு ஆளே கிடையாது, நல்லா வச்சு செஞ்சு விட்ருவாங்க. அது புரியாமல் இன்னும் தளபதி வேறு ஒரு முயல் பேசிகிட்டு இருக்காங்க, எப்போ சிக்க போகிறாருன்னு தெரில. பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு. அப்புறம் இந்த சீமானவரில் தொண்டர்கள் பேசிட்டாங்க, அதெல்லாம் தவறு அப்படின்னு சொன்னாங்க. உங்கள் அண்ணனை முதல்ல மரியாதையை பேச சொல்லுங்கள். தளபதியை இது வரைக்கும் தளபதி அவர்கள் பார்த்தோன்னா உங்கள் அண்ணன் சீமானவரில் சீமானு பேரை சொல்லியிருக்காரா? எதுவுமே சொல்ல, பேசவும் இல்லை. ஆனால் இவராக பார்த்தோன்னா வாண்டடா அவ அப்படிங்கிறது, லாரியில் அடிப்படி செத்துருவே அப்படிங்கிறதெல்லாம் சொன்னால் தளபதி பேச மாட்டார், தொண்டர்கள் பேச தானே செய்வாங்க. அப்போ நீ கொஞ்சம் வாய் மூடிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் போகும். அதாவது அணில்கள் அப்படின்னு பேச ரேஞ்சுக்கு வந்துருச்சு அப்படின்னா பேமெண்ட் வெயிட்டாக வாங்கிட்டாங்க. இல்லை அப்படின்னு சொன்னாலும் அதுதான் உண்மை. அது எல்லாருக்கும் ஊரறிஞ்ச விஷயம், உலக அறிஞ்ச விஷயம். சபரீசன் அவர்கள் கூட ரீசெண்டாக மீட் பண்ணிட்டு வந்திருக்காரு சீமான் அவர்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அணில்கள் அப்படின்னு பேசுகிற அளவுக்கு இறங்கிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு இதுக்கு மேலே யார் என்ன மரியாதை கொடுப்பா? இப்படி வச்சு செய்ய தான் செய்வாங்க. வாங்கி கட்டிங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறது இவர் மேலே, இவரெல்லாம் ஒரு ஆளும் கம்ப்ளைண்ட் வேறு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுது. சரி ஓகே, அவங்க சைடு அது சரின்னு படிச்சுன்னா அவங்க கொடுத்துட்டு போகிறாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த சாட்டை என்கிற மஞ்சப்பொடி மாமா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே பிக் டாபிக்ஸ் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் இப்படி நிறைய நம்ம சேனல் திறந்து வரப்போகுது.